ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்திரா, என்னங்க அது ஒரு சாதாரண படிக்கிற புக்கு தானுங்க. யார் கைக்கு போனா என்ன, உங்களுக்கு தானே வரப்போகுது. அதுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தி யார்கிட்டயும் கொடுக்காதீங்க, என்கிட்ட தான் கொடுக்கணும் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க. நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது, இந்த மாதிரி கோச்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, இது எதுவுமே என் அப்பாக்கு பிடிக்காது. பிடிக்கலையா? இப்போ இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணதும் அப்பாக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஏன் மாமாக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்லையா? அவர் என்ன +2 வரைக்கும் படிச்சாலே போதும்னு சொன்னாரு. நான் தான் அடம் பிடிச்சு சண்டை போட்டு டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சேன். இதுக்கு மேல என்ன படிக்க வைக்கிற ஐடியாலாம் அப்பாக்கு இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை கல்வி ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலியா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக்கிடணுங்கிறது தான் அவரோட ஆசை. நம்ம அவரையும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு அப்பாவா அவரோட சுமையை எவ்வளவு சீக்கிரம் இறக்கி வைக்கிறோம் அப்படிங்கறது மட்டும்தான் அவரோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னோட ஐஏஎஸ் கனவு. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது இல்லையா? அதுக்காக தான் நான் அவ்வளோ அழுத்தி சொல்றேன். வீட்ல யார் கையிலயாவது மாட்டுச்சு நான் அவ்வளோதான். எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, எதிர்ப்பு, அப்பா எல்லாத்தையும் மீறி படிச்சே ஆகணும்னு எப்படிங்க ஒத்த காலில் நிக்கிறீங்க? சரி, உங்க அப்பா பேச்சு தான் கேட்டா என்னவா? ஏன் நான் கலெக்டர் ஆகிறது உங்களுக்கும் பிடிக்கலையா? ஐயோ, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்லைங்க. படிக்கணும்ன்ற ஆசை, அச்சீவ் பண்ற வெறி இருந்தாலே போதும். ஆனா அதெல்லாம் விட இப்போ நம்ம எடறி விழும்போது நம்மள தாங்கி பிடிக்க ஒரு கை வேணும்ல. ஒண்ணு அப்பா கையா இருக்கணும், இல்ல அம்மா கையா இருக்கணும். உங்களுக்கு யாருமே துணையா இல்லையே, அதான் கேட்டேன். எனக்கு யார் துணையுமே இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு துணையா என் துணிவு இருக்கு. நான் இந்த துணிவோட என் லட்சியத்தை அடைய போராடுவேன். உங்க கனவு நிறைவேற என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு லட்சியத்துக்காக இந்த அளவுக்கு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கைய துணிச்சலோட போராடுறாங்களே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது என்ன இது? அப்பா, உங்களுக்கு தான் தெரியும்லப்பா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை.
அதான் ஐஏஎஸ் கோச்சிங் போலான்னு வாங்கினேன். எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆயிடணும்பா. ஏய், உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றது புரியாதா உனக்கு? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இந்த மேல் படிப்போட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னமோ கலெக்டர் லொட்டு லோஸ்க்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளவு காசு செலவு பண்ணி உன்னை எவன் படிக்க வைக்கிறது? அப்பா, எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும்பா, நான் அதுல படிச்சுக்கிறேன்ப்பா. படிக்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பான், கல்யாணம் பண்ணிக்க கொடுப்பானா? நீ அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சினா அவ்வளவு பெரிய படிப்புக்கு ஏத்த மாப்பிளைய நான் எங்க போய் தேடுறது? அப்படியே தேடி கண்டுபிடிச்சாலும் அவன் கேட்கிற அளவுக்கு போட்டு கட்டி கொடுக்க நகை நட்டுல யார் வச்சிருக்கா? அப்பா, நானே படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சிருவேன்ப்பா. உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். அப்பா கொடுங்க. இந்திரா, புக்க ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. குடுன்றல. அப்பா ப்ளீஸ் பா, நான் படிக்கணும்பா. இந்திரா, புக்க குடு. குடுன்னு சொல்றல. அப்பா 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 ப்ளீஸ் பா, நான் படிக்கணும்பா. இத பாரு, ஒழுங்கா கொடுத்துரு. குடு. அப்பா வேணாம்ப்பா, ப்ளீஸ் பா. இந்திரா, உன்ன அப்பா ப்ளீஸ் பா. எத்தனை முறை சொல்றது? இந்த புக் இருந்தா தானே உன்னால படிக்க முடியும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.